காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாங்க. நான் முடியாது. நாங்க எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் தவறு செய்யாதவன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கைது செஞ்சப்போ போலீஸ் நான் ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால சேர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சார். அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரிப்ளை நம்ம நிர்மல் குமார் கொடுத்துருக்காரு பாருங்கள். சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்கள் தமிழக வெற்றி காலத்தில் என்றைக்கு சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அவர் அது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான இன்னைக்கு தென் தமிழகத்தில் அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்கே 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கிறது சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு அதை திசை திருப்புறாராம். அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் பெருசாக திசை திருப்புறதா நினச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செஞ்சிடலாம். அவரெல்லாம் ராஜினாமா இல்லை. அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றிகள் அவரை ராஜினாமா